ஊர்லேருந்து வரும்போது பிரண்டை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் என்னோட மாமியார்ட்ட பிரண்டை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். அவங்க உடனே இந்த வேலி ஓரத்துல, அப்புறம் இந்த ஏரி கரை ஓரம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் தேடி பார்த்து நெறையாவே பிரண்டை கொண்டு வந்துட்டாங்க. அத அப்படியே ஊருக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். அதில கொஞ்சமா மட்டும் இன்னைக்கு பிரண்டை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கையிலலாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். இல்லன்னா கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சுரும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரண்டையில இருக்கிற மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த நாரெல்லாம் வந்துரணும். அந்த மாரி க்ளீன் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கி வச்ச பிரண்டை அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தா சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி ஆயிரும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது